வாங்க இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாளுக்குள்ள போகலாம். இந்த நாள்ல தைரியத்துக்கும் அமைதிக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான ரொம்பவே சக்தி வாய்ந்த தொடர்பு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? அமைதியா இருக்கிறதுனா அது பலவீனமா இருக்கிறதுன்னு அர்த்தமா? இல்ல அந்த அமைதிக்குள்ளேயே ஒரு பயங்கரமான சக்தி ஒளிஞ்சிருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளியே இதுதாங்க. இப்போ நாம சந்திக்க போறது மா சந்திரகாண்டா தேவிய. நவராத்திரியோட 3வது நாள்ல நாம வணங்குற தெய்வம் இவங்கதான். இவங்க கிட்ட தைரியமும் உள் வலிமையும் ஒரு அற்புதமான கலவையா இருக்கு. அவங்க பேரும் சரி, அவங்க வடிவமும் சரி, ஒரு சுவாரஸ்யமான மாற்றத்தோட கதைய நமக்கு சொல்லுது. சந்திரகாண்டா இந்த பேருக்குள்ளேயே அவங்களோட முழு சக்தியும் அடங்கியிருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அந்த பேரை நாம கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். சந்திரகாண்டா அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. இது 2 சமஸ்கிருத வார்த்தைகளோட ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். இந்த வார்த்தைகள் அவங்களோட நெத்தியில இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஆபரணத்தை குறிக்குது. அதுதான் அவங்களோட தெய்வீக ஆற்றலோட ஆதாரமாவே இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். சந்திரான்னா நிலவு. இது எதை குறிக்குது? அமைதி, மனத்தெளிவு. சரி, அடுத்தது கண்டா. கண்டான்னா மணி. இந்த மணியோட சத்தம் கேட்டாலே கெட்ட சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஓடி போயிடும்னு ஒரு நம்பிக்கை. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க நெத்தியில இருக்கிற பிறைச்சந்திரன் வடிவ மணி அமைதியையும் தீயதை அழிக்கிற சக்தியையும் ஒன்னா இணைக்குது. என்ன ஒரு பவர்ஃபுல் சிம்பல் இல்லையா? அமைதியா இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் இப்படி இவ்வளவு உக்கிரமான, ஆனா அதே சமயம் அமைதியான ஒரு வடிவத்தை எடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கதை இருக்கு. அமைதி எப்படி போர்க்கோளம் பூண்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கதை இப்படிதான் தொடங்குது. எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சிவபெருமான கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்திலையும் அமைதியிலையும் மூழ்கியிருந்தாங்க. பிரபஞ்சமே ஒரு விதமான ஹார்மனில, அதாவது இணக்கத்தோட இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு ரொம்ப சக்தி வாய்ந்த அசுரர்கள் கிளம்பி வந்து பிரபஞ்சத்தோட சமநிலையே குலைக்க ஆரம்பிச்சாங்க. தேவர்களால கூட அவங்கள ஒன்னும் பண்ண முடியல. ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல தான் அந்த உருமாற்றம் நடக்குது. அமைதியோட வடிவமா இருந்த பார்வதி தேவி தன்னோட பக்தர்களை காக்கவும் அநீதிய அழிக்கவும் சந்திரகாண்டான்ற ஒரு போர் தெய்வமா உருவெடுக்கிறாங்க. அவங்களோட அமைதி இப்போ போருக்கு தயாரான ஒரு பயங்கர சக்தியா மாறுது. அவங்களோட தோற்றத்தை கொஞ்சம் பாருங்களேன். தக தகன்னு மின்னுகிற பொன்னிற உடல். வாகனம் என்ன தெரியுமா? புலி அல்லது சிங்கம். பேரத்தோட உச்சகட்ட சின்னம். 10 கைகள்ல ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க. ஆசிர்வாதம் பண்ற மாதிரி ஒரு கையும் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வெளி தோற்றத்துக்கு அவங்க போருக்கு எப்பவுமே தயார். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப அமைதியானவங்க. சரி, இதெல்லாம் சூப்பர். சந்திரகாண்டாவை நாம கும்பிடுறதால பக்தர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும்? அவங்களோட சக்தி நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவும்னு பார்க்கலாம். இது வெறும் புராண கதை இல்லைங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களும் இதுல இருக்கு. மக்கள் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, மனசுல இருக்கிற பயம், நெகட்டிவ் எண்ணங்கள் இதுல இருந்து எல்லாம் பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாங்க. வாழ்க்கையில ஒரு நல்லிணக்கம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேல அவங்க குடுக்கறதா நம்பப்படுற ஒரு முக்கியமான விஷயம் நிலையான மன அமைதி. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நாளுக்கான நிறம் வெள்ளை, ஒரு போர் தெய்வம். ஆனா அவங்களோட தொடர்புடைய நிறம் அமைதியோட சின்னமான வெள்ளை. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க நடத்துற போர் கடைசியில கொண்டு வரது அமைதியையும் தூய்மையையும் மனத்தெளிவையும் தான். அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக பாடம் என்ன? இது சந்திரகாண்டா தேவிய பத்தினது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திய பத்தினதும் கூட. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உண்மையான ஆன்மீகம்னா சும்மா கருணையா இரக்கமா இருக்கிறது மட்டும் இல்ல, தேவைப்படுற நேரத்துல அநீதியை எதிர்த்து போராடுறதுக்கான சக்தியும் அதுல அடங்கும். இந்த ரெண்டும் சேரும்போதுதான் அது முழுமையான ஆன்மீகம். ஆஹா, சந்திரகாண்டா தேவி நமக்கு எதை கத்துக் கொடுக்கறாங்கன்னா, பயமில்லாம இருக்கிறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, நம்ம உணர்ச்சிகளை சமநிலையில வச்சுக்கிறது, வாழ்க்கையில வர எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்றதுக்கான ஒரு மனநிலையை அவங்க நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கணும். ஆனா சில நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற அந்த வீரனை வெளிக்கொண்டு வந்தே ஆகணும். உங்க வாழ்க்கையில அந்த உள்வீரரை நீங்க எப்போ எங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.